தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்தாபன உலகத்தில் இயங்குகிறது. ஏனென்றால் நாங்கள் மலேசியா போயிருக்கும் போது கோலாலம்பூரில் ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எங்களை அழைத்து சென்றவர் அங்கே எங்களை தங்க வைத்திருந்தார். அங்கே நாங்கள் சிங்கப்பூர் போனோம். தேவனுக்கு மகிமை. அங்கே தங்கியிருக்கும் போது அந்த வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கிறது. அந்த அம்மா தான் நடத்துகிறாங்க. ஒரு கை குழந்தை இருக்குது, அதை அவர் எடுத்துக்கிட்டு அவர் அங்கே பாஸ்டர் அங்கே வெளியே நிற்காரு. அம்மா தான் நடத்துகிறாங்க. அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அதாவது சிலர் சொல்லுவாங்க நீங்கள் பரிசுத்தாய் பெறலன்னு சொல்லுவாங்க, பரிசுத்தாய் பெறல என்று சொல்லுவாங்க. ஏமாந்துடாதீங்க. நீங்கள் பரிசுத்தாய் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தீர்களோ அன்றைக்கு பரிசுத்தாய் பெற்றாச்சு. வசன வாசிங்க அப்படி என்று சொல்லி வாசிங்க. நம்ம ஒன்றும் அங்கே அடுத்த வீட்டில் தங்கி இருக்கிறோம், ஒன்றும் சொல்லக்கூடாது, இல்லை ஒன்றும் எல்லாம் கேட்டுக்கிட்டோம். இவ்வளோ மக்களையும் பரிசுத்தாவி பெற விடாதபடி தடுத்து கடைசி நேரத்தில் ஆண்டவரேன்னு தட்டினாலும் கதவு லாக் ஆயிடும், உள்ளே போக முடியாது. இயேசு சொல்லிட்டாரு நிக்கோதேமு இடத்துல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அங்கே போக முடியாது பரலோகத்துக்கு. அவர் போதகராக இருக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 10வது வாக்கியத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு யோவானில். நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் மறுபடி பிறக்கிறவனுக்கு தெரியவில்லையா என்று சொன்னார் ஆண்டவர். ஜலத்தில் மட்டுமல்ல ஆவினாலும் பிறக்கணும். பிறக்கிறதுக்குரிய அடையாளம் உண்டு. வாசிங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மேடான தேசங்கள் வழியாக அவர் எபேசுக்கு சென்றபோது அங்கே சில விசுவாசிகளை கண்டு அவர்களிடத்தில் எப்படி கேட்கிறார், எப்படி வாசிங்க. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். பரிசுத்தாய் பெற்றீர்களா? விசுவாசிகள், இப்போ நீங்கள் விசுவாசிகள், இயேசு விசுவாசிக்கிறீங்க, பரிசுத்தாய் பெற்றீர்களா என்று கேட்டார். பதில் என்ன? அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்புறம் எப்படி பெற முடியும்? பரிசுத்தாய் உண்டென்பதை கேள்விப்படவே இல்லை, இன்றைக்கு தான் கேள்விப்படுறோம். அருமையானவர்களே, உலகம் முழுவதும் சத்தியத்தை சரியாக மக்களுக்கு சொல்லணும். இல்லாவிட்டால் அவங்க அந்த ஸ்டேஜ் அடைய முடியாது. ஏமாற்றமாகி போயிடும். பரிசுத்தாய் உண்டென்று எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்போ ஞானஸ்தானத்தில் குழப்பம். எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? யோவான் வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவானிடத்தில் அல்ல, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம். யோவானுடைய சிஷ்யர் ஒரு பரிசுத்தாய் பெறாத சிஷ்யன் அவர் கொடுத்திருக்கலாம். ஏன்னா அதில் எழுதியிருக்கு, அப்பல்லோ பற்றி அங்கே எழுதியிருக்கிறது. பவுல் மேடான தேசங்கள் வழியாக செல்லும்போது இந்த அப்பல்லோ கொரிந்தில் இருந்தார் என்று எழுதியிருக்கு. தேவனுக்கு மகிமை. ஏதோ யோவான் கொடுத்த, அப்போ அதை பற்றி ஒரு விலைக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தார். அதில் இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி சொன்னார். தேவனுக்கு மகிமை. அப்படி சொல்லியிருந்தாரே, பின்ன ஏன் உங்களுக்கு தெரியவில்லை? அப்படி என்றால் திருப்பியும் ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய தலையில் கை வைத்த போது பரிசுத்தாவி பெற்றார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி, இவங்க இயேசுவை விசுவாசிக்காத கூட்டம்தான். இயேசு கடவுள் அல்ல இன்றைக்கு இவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனபடினால அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படியே யோவான் போதித்தாரு. மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இதில் ஒரு கூட்டத்தார் அதை திரும்ப கொடுக்கும்போது இயேசு நாமத்தில் தானே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் அவரை கடவுள் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தபடியினால் அதை உச்சரித்து இயேசு சொன்ன பிரகாரம் பிதா குமாரன் பரிசுத்தர் கொடுத்திருப்பார். ஏன் அந்த இயேசு நாமத்தை உச்சரித்தார்? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரட்சிப்பு கிடையாது, அவர் ஒருவர் தான் ரட்சகர் என்று சொல்லி அவர்கள் இயேசு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னாரோ அப்படிதான் கொடுத்திருப்பாங்க.
என்று கொடுத்தார். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அடையாளம் என்ன? என்ன பாஷை? அந்நிய பாஷை. தெய்வீக வல்லமையை மற்றவர்கள் காண முடியும். ஒருவன் பரிசுத்தாய் பெறுகிறது, ஒருவர் பார்க்கவும் முடியும், ஒருவர் கேட்கவும் முடியும். இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை அவர் பொழிந்தருளினார். இது அடையாளம். அதே எபேசியருக்கு எழுதும் போது எழுதினார் பாருங்க. எபேசியர் 1:13 வசனத்தில் வாசிங்க. பரிசுத்தாய் அங்கே பரிசுத்தாய் பெற்றவர்கள் இருந்தார்கள். ஆனபடினால அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியே பெற்றீர்களே. அங்கே பெற்றீர்களா என்று கேட்டார். இங்கே பெற்றீர்களே, பெற்றவர்கள். பரிசுத்தாய் ஊற்றப்பட்ட என்ன அடையாளமோ அதே அடையாளம் தான் எங்கெங்கே பரிசுத்தாய் பெற்றதோ வேதத்தில் அங்கெல்லாம் இதுதான் அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது. புத்தகத்தில் வாசிக்க வேண்டாம். 28:11-12 நாம் படித்த வசனங்கள் தானே. அந்நிய பாஷையினாலும் பரிகாச உதவிகளினாலும் இந்த ஜனங்களோடு பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பார் பணத்துக்கு இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று இன்றைக்கு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் அப்படி ஏற்றி நிற்குது. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நாம் பெற்றிருக்கிற அனுபவத்தை சரியாக புரிந்து கொண்டு, அதாவது கேட்கிறவர்கள் சொல்லுகிறவர்களுக்கு இதை சரியாக நீங்கள் விளக்கி காட்ட வேண்டும். நல்லா கவனிங்க. ஆமாம், அதாவது செய்யணும். நான் அவர் சொன்னார் குழம்பிட்டேன், இவர் சொன்னார் இவர் கலக்கிட்டு போயிட்டாரு, அதனால கொஞ்ச நாள் கோயிலுக்கு வரல இல்லையா? சரியாக நாம் இருக்கிற அனுபவங்கள் என்ன என்கிறதை புரிந்து கொண்டு நாம் பரலோக யாத்திரை செய்கிறோம். பரலோக யாத்திரை செய்கின்றோம். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த இல்லாவிட்டால், அவன் பரிசுத்தாய் பெறாவிட்டால் கடவுளுடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கிடுங்க. யார் பரிசுத்தாவி இல்லையோ அவங்க கிறிஸ்துவனுடையவர்கள் கிடையாது. அந்த கூட்டம் கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. ஏதோ சுராமத்தை சொல்லிக்கொண்டு பெரிய நாகரிகமாக பாடிக்கிட்டு ஸ்டைலாக நடக்கலாம். அவள் தேவனுடையவர்கள் அல்ல என்று ரோமருக்கு 8-9 வசனங்களை வாசங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கேளுங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, கிறிஸ்துவனுடையவன் அல்ல. யார்கிட்ட கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ அவன் யாரல்ல? கிறிஸ்துவை ஆராதிக்கலாம், என்னெல்லாமோ செய்யலாம், பெரிய இதெல்லாம் நடத்தலாம், பெரிய காரியங்கள் செய்யலாம். அவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவுடையவன் அல்ல. இதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமாம், தேவன் அங்கே அப்படி இப்படி நாங்கள் நல்லா செய்கிறோம், மலை யாத்திரை செய்கிறோம், எங்கே மிஷினரி அங்கே மலைவாழ் மத்தியில் எங்கெல்லாம் பின்தங்கி போன ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கே ஜீவன் இல்லையே, அங்கே கேட்கிறவர்களுக்கு இந்த ஜீவன் எங்கே போகும்? பரிசுத்த ஆவிதான் ஜீவன். அந்த ஜீவன் பெற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று வேதம் சொல்கின்றது. அது மட்டுமல்ல, அதாவது அவன் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று சொல்லவும் கூடாது என்று கொரிந்தியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியினாலே அன்றி பரிசுத்த ஆவி இல்லாதவன் இயேசுவை கடவுள் என்று சொல்லக்கூடாது. அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. ஆனபடியினாலே கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. கேளுங்க, உங்கள்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட கேளுங்க, கிறிஸ்தவங்களா பரிசுத்தாய் பெற்றீங்களா? கேளு. இல்லை எனக்கு அப்படி பரிசுத்தாய் பெற்றீங்களா? அடையாளம் என்ன? பரிசுத்தாய் பெற்றீங்களா?
பரிசுத்தாவி பெறாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லிக் கொடுக்கணும். கேட்டீங்களா? பரிசுத்தாவி இல்லாதவன் சுவிசேஷ ஊழியமும் செய்து பிரயோஜனம் இல்லை. எங்கேயுமே அங்கங்கே சொல்லி என்ன அவசியம்? நீயே ஒன்று இல்லையே. அப்படினால் பரிசுத்தாவி பெறணும். பரிசுத்தாவி பெறாதவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கு தெரியாது, கேள்விப்படலாம் சொல்றாங்க. அந்த 12 பேரும் என்ன சொன்னாங்க? அப்படி ஒன்று உண்டு நீங்கள் கேள்விப்படவே இல்லையே. அப்போ அதை திருப்பி அவர்களுக்கு போதித்து இயேசுவிலிருந்து அவர்களை தெளிவாக சொல்லி கொடுத்து அங்கேயே 12 பேரும் பரிசுத்தாய் பெற்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாக்கியவான்கள் மாத்திரமல்ல, வேதத்திற்கு ஒப்ப நம்முடைய அனுபவம் இருக்கிறதை நாம் சரியாய் தெரிந்திருக்கணும். சிலர் மதில் சாடி ஓடிடுறாங்கல்ல, அது அவர்களுக்காக நான் இரவில் கண்ணீர் ஒழிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் உண்டு. ஐயோ என்று சொல்லலாம். ஆனபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன், தேவாவி இல்லாதவன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தாய் பெறாதவர்கள் கிறிஸ்தவ ஜீவியம் பண்ண முடியாது. ஏன்னா நாம பிறவிலேயே பாவிகள். பாவி என்று யாரும் சொல்லப்படாமங்கிற வேதம் சொல்லுகின்றது. தாவீது சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் கற்பந்தரித்தாள். அங்கே உற்பத்தியே பாவத்தில் தான், துர்க்குணத்தில் தான் உற்பத்தி. அது வளர்ந்து குறிக்கப்பட்ட காலத்தினுடைய பாவத்தோடு தான் ஒழிவர். இன்னும் வளர வளர அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் பாவத்தோடு இருந்து கொண்டு கடவுளை ஆராதிக்கிறான். கடவுளை பற்றி அணித்தரமாக சொல்லுகின்றான். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு கேட்குற மேடலை ஏறிட்டா எல்லாரும் ஆண் வாய் தந்து கேட்குற அளவுக்கு அவ்வளோ அழகா. வேதம் என்ன சொல்கிற? பரிசுத்தாய் பெற்றீர்களா? இல்லாவிட்டால் வேஸ்ட். நீ கிறிஸ்தவர்களே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்கள் முதலாவது இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லிக் கொடுக்கணும். விடுதலை வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி வேண்டும். 2 கொரிந்தியர் 3:17-18 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எதுக்கு எழுதியிருக்கிறது? விடுதலை என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு பாவம் இருக்கிறது அல்லவா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பிரிவினை என்றால் பகை. பாவங்களே அவர் உங்களுக்கு சொல்லிக்கூடாதபடி அவருடைய முகத்தை பிளாக்காய் மறைச்சிருது. ஆனால் இதில் ஒரு விடுதலை வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி வேணும். பரிசுத்த ஆவியில் எந்த சொந்த பலத்திலேயோ அவருடைய பராக்கிரமத்திலே அறிவிலே ஞானத்திலேயோ வேறு எந்த முறையிலையும் விடுதலை பெற முடியாது. இல்லையா? சம்பவம் அதுக்கு தான் எழுதியிருக்கு. மோசே இங்கே 40 நாள் மலையில் சிலர் ஜனங்களுக்கு பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள அங்கே இருந்தார். 40 நாட்களுக்கு இறங்கும் போது அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. தேவ பிரசன்னம். அப்பா மக்கள் ஐயோ எங்களை பார்க்க முடியல, முகத்தை மூடுங்க. முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு பேசினார். அந்த முகத்தை பார்க்க முடியும். தேவ பிரசன்னம் இறங்கிய அந்த முகத்தை பார்க்க முடியவில்லை. இப்போ அந்த முக்காடு ஜனங்களுக்கு எங்கே வந்துட்டு? இருதயத்தில் வந்துச்சு. இப்போ இவங்க ஜெபம் வச்சாலும் இந்த முக்காடு நீங்களே அந்த முக்காடோடு தான் இருக்காங்க. ஆனபடினால இப்போ இயேசு வந்தது அந்த முக்காடை நீக்கி மனிதன் தேவனை காண, தேவ பிரசன்னத்தை உணர வைப்பதற்காக இயேசு வந்தார். இயேசு வந்துட்டு போகும்போது சொன்னார், நான் போவேன், போயிட்டு உன்னதத்திலிருந்து அந்த பலனை அனுப்புவேன். அந்த பலன் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். அதுவரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது என்று ஆர்டர் போட்டார். போனா எருசலேமிலே தான் இருக்கணும், நான் போய் அதை அனுப்புவேன் என்று. எப்போ அவர் உயிர் தெழுந்த பிறகு பரத்துக்கு போகிறார் தான் லாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே அவர் மேலே போயிட்டார். அந்த ஒரு வசனத்தை கூட படிங்க பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம்
24ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் தான் அறிவிக்கணும். என்னது? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து நீங்கள் எல்லா ஜனங்களுக்கு அறிவிக்கணும். சொல்லுங்க. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்க தான் இதற்கு சாட்சிகள். ஆனாலும் வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் போகிறேன், மேலே போகிறேன். உங்களுக்கு நான் பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், அதை அந்த பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த கடைசி நேரத்தில் அவர் தம்முடைய சீடர்களுக்கு சொன்னது, நான் போய் அந்த உன்னத பலத்தை அனுப்புவேன். நீங்கள் பலகீனமானவர்கள், நீங்கள் இந்த பலகீன சரீரத்தோடு வெறும் சரீரத்தோடு போய் அறிவித்தீர்கள் என்றால் அவனை பிடித்திருக்கிற அந்த ஆவி உன்னோடு போராடும். மேற்கொள்ள அவனுக்கு சக்தி இருக்காது, வீழ்ச்சி ஆயிரும். ஆனபடினால் விடுதலை அந்த பரிசுத்தாய் உன்னதத்தில் வரும்போது அது என்னது? ஸ்வீட் அல்ல, உன்னத பலன். பிதாவினிடத்தில் இறங்குவீர்கள். அந்த பலன் வரும்போது நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஆனபடினால் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவன் பரிசுத்தாய் பெற்றிருக்கணும். பரிசுத்தாய் பெறாமல் கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்தவன் என்றும் சொல்லக்கூடாது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அந்த கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை. ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவே சொல்கின்றார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. தேவன் மூவராக இருக்கிறார், ஒருவராக இருக்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்னு கொஞ்சம் தெரியும், முழுமையாக சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை. ஒருவராகவும் இருக்கிறார்கள், மூவர்களாகவும் இருக்கிறார்கள். அதில் குமாரனாகிய கிறிஸ்து சொல்லும்போது, அதாவது தன்னை பற்றி சொல்லுகிறார். குமாரனுக்குறமாக யாரும் தூஷணம் சொன்னால் மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்குறமாக தூஷணம் சொன்னால் மன்னிக்கப்படாது. அப்படி சொல்லுகிறார். தன்னை பற்றி தான் சொல்லுகிறார். எனக்குறமாக நீங்கள் பதறி பேசிட்டா கூட மன்னிக்கப்படும். பரிசுத்தாவிக்குறமான தூஷணங்களை சொல்லிட்டீங்க, உண்மையிலும் மறுமையிலும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆவியானவர் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு ஒரு மேன்மையானவர். இயேசுவே சாட்சி பகர்கிறார். வாஸ்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை சொல்லுகிறது யார்? அவர் சொல்றார், என்னை குறித்து நீங்கள் பதறி பேசிட்டா கூட மன்னிக்கப்படும். மனுஷகுமாரன் தான் சொல்றாரு. இதை என்னை குறித்து சொல்லிட்டா கூட மன்னிக்கப்பட்டுரும். ஆனால் பரிசுத்த ஆவிக்குறமா பேசுறாதுங்க, தூஷணம் பேசுறாதுங்க, அது மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்கின்றது. கவனத்தில் வைத்துக் கொள்வோம். அப்படினால் அந்த ஆவியானவர் தான் சகலவற்றை செய்ய முடியும். அவர் வந்திருப்பதே அதாவது குமாரனுக்கு மணவாட்டி ஆயத்தப்படுத்தத்தான். எல்லா கட்டுகளிலிருந்து எல்லாத்தையுமே நின்று விடுதலை ஆக்கி அவர்களை பரிபூரணமான சாயல மாற்ற வைக்க வந்தவர் அவர். ஆனபடினால அவர் ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த ஆவிக்கு நான் ரொம்ப முதலிடம் கொடுக்கணும். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர், நாம் பலகீனமானவர்கள். ஆனபடினால் ஆவியானவர் ரொம்ப கடந்தவர். சிலர் சொல்லுவாங்க, அந்த சாத்தா பெரிய வல்லமை துடியான ஆவி அப்படின்றவாங்க சிலர். அப்படியா? நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? இந்த ஒரு வசனத்தை படிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை ஒரு வாசகங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு
அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனிதன் அவன் யார்? கர்த்தருடைய ஆவியை மட்டிட்டு, இவ்வளவுதான் அவருடைய கிரியை, அதுக்கு மேலே அவருக்கு முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படி ஒரு மனிதன் இருக்கிறானா? அப்படியே மட்டிட்டவன் யார்? அளவிட்டவன் யார்? ஆவியானவருக்கு போதித்தவன் யார்? கர்த்தருடைய ஆவியானவரை அளவிட முடியாது, மட்டிடவும் முடியாது, அவருக்கு ஆலோசனை சொல்லவும் முடியாது, உலகத்தில் ஒருவனும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை அடுத்து 12வது வாக்கியத்தில் சொல்லுகிறார். பாருங்க, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. இந்த உலகத்தில் எவ்வளவு தண்ணி பாருங்க, சமுத்திரம் இருக்குது, மேல தண்ணி இருக்கு, கீழே தண்ணி இருக்குது, அதெல்லாம் என்ன செய்றாரா? கைப்பிடியில் அளக்கிறார் அந்த ஆவியானவர். இதை சிந்திச்சிட்டாலே நம்மளை ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஆக்கிறோம். என்னமா பண்ணிடுவோம்? அவ்வளவு பயங்கரமான கடவுளை நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருந்துட்டு மகனே மகளே என்று அழைக்கிறாரு. அவருடைய தன்மை என்ன? அவர் அளவிட்டவன் யார்? அவர் இந்த உலகத்துள்ள அத்தனை தண்ணீரையும் ஒரு கைப்பிடியிலே அளக்கிறவர். அடுத்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து. இவ்வளவு பெரிய வானத்தை ஜானளவாக கணக்கிட்டு வைக்கிறார். இவ்வளவு அளவு ஜானள, எவ்வளவு பெரிய வானம் பாருங்க. இந்த ஆகாய விரிவை, இந்த வானத்தை ஜானளவாக அளக்கிறார். பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி. இவ்வளவு பூமியில் அடக்கிற மண்ணையும் ஒரு மரக்கால் அடக்கிறார் ஆவியானவர். பயங்கரமானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆனபடினால இந்த பூமியில் அத்தனை மண்ணையும் மரக்காலுக்குள்ளே அடக்குகிறார். பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? இவ்வளவு பெரிய மலை, இவ்வளவு பெரிய மலை சிகரங்கள் உலகம் முழுவதும் இருக்குது. துலாக்கோலால் தராசில் அளந்து இவ்வளவு இடம் இருக்கு என்று சொல்லுகிறார். வேதம் தேவனால், தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. இவைகளை நாம் சரியாக அறிந்தோம் என்றால் கர்த்தரை விட்டு கொஞ்சமும் இம்மியும் விலக முடியுமா? கர்த்தருடைய சபத்தில் வந்தால் சொல்லிக் கொடுக்கணுமா? கடவுளை இப்படி தொழுது கொள்ளுங்க, முழங்கால் என்று தொழுது கொள்ளுங்க, சத்தமாக அவருக்கு நன்றி சொல்லிக் கொடுக்கணுமா? நாம் தேவனை அறியக்கூடிய அறிவை விருத்தி அடைய செய்வோம், பெருக்கிக் கொள்ளுவோம். மற்றவைகளை போல் அல்ல நமது தேவன். இவரே தேவன். இவரை ஒருவர் இந்த குருவி மூலம், நமக்கு இருக்கு குருவி மூலம், இந்த மூளையை கொண்டு அளக்க, மட்டிடவோ அதை அளவிடவோ, அதுக்கு அந்த மூளையை கொண்டு அவருக்கு ஆலோசனை சொல்லவோ அப்படி இருக்கும். நம்மகிட்ட ஒரு அருமையான விசுவாசி இருந்தார், பரலோகம் போயாச்சுது. அவர் ஒரு நாள் எங்கிட்ட சொன்னார், ஆண்டவர் இந்த காரியத்தை இப்படி செய்திருக்கலாமே, இதை இப்படி செய்து விட்டாரு அப்படின்னு. ஓஹோ, அப்போ அந்த நாளில் உண்மை போல ஒரு ஆள் அவருக்கு கிடைக்கல போலுக்கு. எங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை அவருக்கு ஆலோசனை சொல்கிறீங்க. உங்களை போல ஒரு ஆள் கிடைச்சிருந்தா அப்படி செய்திருப்பார். அன்பானவர்களே, கடவுள் யார்? பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிகளாயிட்டீங்க இயேசு கடவுள் என்று அது பிரஜாதிகள் கூட சொல்கிறாங்க. சாத்தான்னு சொல்கிறான், விசுவாசத்தை நடுங்குகிறான் சாத்தான். தேவனுக்கு மகிமை. அவனும் விசுவாசிக்கிறான், அவனுக்கு என்ன ரட்சிப்பு உண்டா? கிடையாது. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவி எங்கே எங்கே விடுதலை உண்டு. எல்லாருக்கும் விடுதலை உண்டு. அநேக காரியங்களில் விடுதலை பெற்றுவிட்டோம். என்ன மீதியா இருக்கிறவர்களை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம், விடுதலை உண்டாகும். நமக்குள்ளே அந்த ஆவியானவர் இருக்கிறார், விடுதலை தருவார். நாம் அதற்காக பிரயாசப்படுவோம். இந்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த ஆவியானவருடைய அருமையான அனுபவங்களை நாம் அடைய வேண்டும் என்றால், அதாவது நம்முடைய விலைகளுக்கு நமக்கு அவர் உதவி செய்ய, விடுதலை கொடுக்க, நமக்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் அல்லவா? அந்த பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரம் நடக்கணும். அவரை உள்ள வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பத்தின்படி நடந்தோம் என்றால் பிரயோஜனம் இல்லை. அதில் ஆவியானவர் தலையிடுவது இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அவர் நமக்கு எல்லாத்துக்கும் பலவீனத்தில் உதவி செய்ய, நமக்கு ஆலோசனை தர, நமக்கு எல்லாமே நம்மை பரப்படுத்தி, நம்மை பரிபூர்ணப்படுத்தி
மேலே கொண்டு போவதற்காக அவர் வந்திருக்கிறார். அவரை ஒரு வாரத்தில் வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நாம் செய்துக்கிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்படினால் ஆவியானவரை பெற்றீர்களா? பெற்றுவிட்டீர்கள் என்று அதே சபைக்கு தான் எழுதுகிறார். இப்போ என்ன சொல்ற? பெற்றுக்கொண்ட நீங்கள், பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேணும், நீங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லியிருக்கு. வாசிங்க, எபேசியர் 4:30 வாக்கியத்தையும் வாசி விட்டுருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இதெல்லாம் நமக்குள்ளே வைத்திருப்போம் என்றால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். துக்கப்பட்டு கொண்டே இருப்பார். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாய் பெற்றவர்கள் பலமான கசப்புகளும் பலமான வைராக்கியங்களும் கட்ட குணங்களும் உள்ளத்தில் இருக்குமானால் ஆலயத்துக்குள்ளே வரும்போது கூட ஒரு முகத்தை ஒரு பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குமானால், இல்லை வேறு விதமாக நாம் தேவ சமூகத்தை விதிப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் துக்கப்படுவார். ஆவியானவர் துக்கப்பட்டால் நமக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன வாழ்வு இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் மேற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், நமக்கு ஆலோசனை தரணும், நமக்கு எல்லாம் அவர் செய்யணும் என்றால் அவர் சந்தோஷப்படணும். சொல்லுவாங்க சார், ஐயா எதுவே எனமறியாத ஒரு துக்கமாக இருக்குங்க. அங்கே ஆவியானவர் துக்கப்படுறாரு, அது நமக்கு துக்கமாக மாறுது. அவர் சந்தோஷப்பட்டால் அது நமக்கு சந்தோஷம் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அப்படினால நாமளும் அதை பெற்றுக்கொள்ள கவனமாக இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் குமாரன் சொல்லிவிட்டார், என்னை நீங்கள் பதறிப்போய் தூசணமாக பேசிட்டா கூட மன்னிப்பு உண்டு, பரிசுத்தாவிக்குறமாக சொல்லிட்டீங்கன்னா மன்னிப்பு இல்லை. அவருக்கு அவ்வளோ வெயிட்டு கொடுக்கும். தேவனுக்கு மகிமை. அப்படி அந்த ஆவியானவரை உள்ளே வச்சுக்கிட்டு அவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதீர்கள், மனதில் அதை வைக்காதீர்கள், அவர் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்டதை உள்ள அனுமதிக்காதீர்கள், விட்டுவிட உடனே பிரயாசப்படுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது யார் மூலமாகவும் நம்முடைய குற்றம், நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன், யார் மூலமாக நம்ம குற்றம் தெரிய வந்துட்டா அவங்க கையை பிடித்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு, என்னுடைய குற்றத்தை சொல்லி தந்துட்டீங்களே, நியாயத்தீர்ப்பில் வந்துருமே என்னுடைய குற்றம் அங்கே வாசிக்கப்படுமே, அப்படிலாம் அப்படி நீங்கள் காத்துக்கொண்டீர்களே, உங்களுக்கு நன்றி சொல். அதுக்கிலிருந்து அவங்களுக்கு முகத்தை திருப்பிட்டு அங்கே போய் இங்கே செய்யாதுங்க. குறுகிய நாளாயிற்று இந்த நிலைக்கு நடப்பீர்கள் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வார், எல்லாவற்றிலும் உதவி செய்வார். நாங்கள் இந்த ஊழிய காலத்தில் கண்டறிந்ததும் பெற்றுக்கொண்டதும் ஏராளம். அந்த ஆவியானவர் சொல்கிற சிறிய காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நாம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்மிலே தேவன் பலன் கொள்வார். நம்முடைய பலகீனத்தில் நமக்கு அவர் உதவி செய்வார் என்று வேதம் சொல்லுகின்றது. சிம்சோன் வாக்குத்தத்தத்தினுடைய பிறந்த ஒரு மனிதன். தாயாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, வயிற்றில் ஒரு பையன் உருவாவான், அவர் பராக்கிரமனாக இருப்பான், நீ செய்ய வேண்டியது அந்த பிள்ளை பிறக்கும் வரைக்கும் தீட்டானது ஒன்றும் சாப்பிடாது என்று சொல்லி கொடுக்கப்பட்டது. அப்படி பிறந்து அவர் வளர்ந்தார். வந்து இப்போ அவரை கொண்டு பெலிஸ்தர்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அந்த சிம்சோனை கொண்டு அதற்கு பதில் கொடுக்கணும் என்பது. இவர் அங்கே பெலிஸ்தர் மத்தியில் ஒரு பெண்ணை கண்டு விரும்பி வைத்துவிட்டு தகப்பந்தாயும் கூட்டிக் கொண்டு போக வந்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, பெலிஸ்தர்களிடத்தில் எப்படி பாணி போகிற நம்மிடத்தில் இல்லையா ஒன்றும், அது கர்த்தருடைய சுத்தம் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்போ பெண் பார்க்க பெண்ணை அவர் பார்த்து விட்டால் தாய் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு போகிறார். போகிற வழியில் எதிர ஒரு பாலசிங்கம் வருது. இவருடைய கையிலையும் ஒன்றும் இல்லை, கையில் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பலகீனம் என்ன? கர்த்தருடைய ஆவி அவர் மேல் பலமாக இறங்கினார். சாதாரணமாக இல்லை, அந்த ஆவியானவரை மட்டிட்டவன், அளவிட்டவன், ஆலோசனை யார், அது எப்போ என்ன செய்யணும் தெரியாது. ஏன்னா சிங்கம் வருது, பீறி போடும், சமாதானம் எப்படி மின்னல் வேகம்
சாடனார் பிடிச்சார் ரெண்டா கழிச்சு தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். அம்மாவுக்கு அப்பாவுக்கு இது தெரியாதுன்னு எழுதியிருக்கு. நம்ம 3 பேர் வழி நடந்து போகிறோன்னா அவர் காலை முழு குத்திட்டா கூட குறிஞ்சி எடுக்கும்போது தெரியும். என்னப்பா முழு குத்திட்டான்னு கேட்பாங்க. சிங்கத்தை கிழித்தெறிந்து விட்டு போகிறார். அம்மா அப்பாவுக்கு இது தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு ஆலோசனை தரவும், நம்முடைய பலகீனத்தை நமக்கு உதவி செய்யவும், எப்போ எந்த தேவையோ அது நமது மேல் இறங்கும். எப்போ தேவையோ போய் இறங்கும். அடிக்கடி சொல்லுவேன், திருவனந்தபுரத்தில் ஒரு தடவை எங்களை பேக்குக்கெல்லாம் பிடிங்கிட்டு கொடையெல்லாம் பிடிங்கிட்டு மாலை 6:30 மணி அளவில் இருட்டி வர்ற நேரத்தில் எங்களை பெரிய பெரிய குண்டர்கள் தூக்கிட்டு போகிறதுக்காக கை போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து நமக்கு தெரியாது. எங்கள் பேக்கு எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது, அவனோட கையில். அவனோட கண்டிஷன் பையில் உள்ள ஆட்கள். தெளி வந்தபோது பார்த்தோம், 100 அடிக்கு அங்கே நிற்காங்க. அவ்வளோ பேரும் எப்படி போனாங்க? அவங்க இது என்ன சொன்னாங்க? மன்னிச்சுக்கிடுங்க, எல்லாம் வாங்கிடுங்க. அப்போ நம்முடைய விலைகள் சிலவர் உதவி செய்கிறார். கர்த்தர் அதை செய்தார். இன்றைக்கு அந்த இடத்துல திருவனந்தபுரத்தில் நம்முடைய சபை அதே இடத்துல சொந்த ஆலயம் இருக்கிறது. இல்லையா? அப்படினால கொழும்பில் ஒரு இடத்துல எங்களை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. தூரம் கொண்டு போய் அங்கே நடந்த சம்பவங்கள் ஏராளம். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்கு எப்படி நடந்து கொள்ளுங்க. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவரை வருத்தப்படுத்தாமல் நடந்து கொள்ளுங்கள். இந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்ட அந்த பலமான ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். நம்ம அந்த காற்றில் நடக்கிற சிங்கத்தை கிழிக்கல, நமக்கு ஒரு கர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் அலையுது. அதை கிழித்தெறிய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய உதவி, ஒத்தாசை நமக்கு வேண்டும். அதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை இந்த நம்மை பார்த்து, நீங்கள் விசுவாசிகளான பரிசுத்தாய் பெற்றீர்களே, அந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.